ஸ்ரீ தேவி பாகவதம் 65ஆம் பகுதி 4வது ஸ்கந்தம். ஜனமேஜய மன்னனின் வேள்வி. மகா ஞானியான சூத முனிவரே, இனி தேவியின் ஏனைய பெருமைகளையும் கேட்க விரும்புகிறோம் என்று சௌனகாதி முனிவர்கள் கேட்க சூதமா முனிவர் கூறத் தொடங்கினார். முனிவர்களே, வியாச முனிவரிடம் ஜனமேஜய மன்னன் கேட்ட கேள்விகளையும் அவர் கூறிய பதில்களையும் வியாச முனிவர் கூறியபடி கூறுகிறேன். வசுதேவரையும் தேவகியையும் கம்சன் என்பவன் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் வெட்டி கொன்ற பின்பு 7வது குழந்தை பெண்ணாக பிறந்ததென்று அதை கொல்ல நினைத்து பாறையில் அடித்த போது அது மறைந்தது என்றும் அது விஷயமாக பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். மகா நாராயணன் கர்ப்பத்தில் வாசம் செய்ய வேண்டிய நிலை ஏன் உண்டானது? அவர் ஏன் யாதவ குலத்தில் பிறந்தார்? கோபிய இன பெண்களுடன் அவர் லீலைகள் புரிந்தது ஏன்? தர்ம மற்றும் மூர்த்தி தேவதைகளின் புத்திரர்களும் மகாவிஷ்ணுவின் அம்சத்தினருமான நர நாராயணர்கள் என்பவர்கள் பத்ரிகாசிரமத்தில் அதி உன்னதமான தவம் செய்தனர் என்றும் அந்த நர நாராயணர்களே பின் கிருஷ்ணராகவும் அர்ஜுனராகவும் அவதரித்தவர்கள் என்றும் நாரதர் கூற கேட்டிருக்கிறேன். இவர்கள் ஏன் மனித உடல்களை பெற்றனர்? யாதவ குலம் பிராமண சாபத்தால் நாசமடைந்தது என்றும் காந்தாரியின் சாபத்தால் கிருஷ்ணரின் குலம் அழிந்தது என்றும் பிரத்யும்னன் என்பவனால் சம்பராசுரன் கொல்லப்பட்டான் என்றும் கூறப்படுகிறதே. அந்த அசுரன் எவ்வாறு கொல்லப்பட்டான்? கிருஷ்ணர் துவாரகையில் உள்ள இல்லத்தில் நடந்த செய்தியை ஏன் அறியவில்லை? அவர் ஞான திருஷ்டியினால் ஏன் அறியவில்லை? கிருஷ்ணரின் பத்தினிகள் இறுதியில் கொள்ளையர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டனராம். கிருஷ்ணர் ஸ்வர்க்கம் அடைந்த பின்பு இவை நிகழ்ந்தனவா? மகாவிஷ்ணு பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காகவே கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தாரா? கிருஷ்ணர் பகைவர்களின் பயத்தினால் தான் மதுரைக்கு சென்றார் என்கின்றனர். அது உண்மையா? தனது மனைவிமாரை கொடுமைப்படுத்திய கள்வர்களை கொல்லாது பீஷ்மர், துரோணர் முதலான உத்தமர்களை ஏன் கொல்ல வேண்டும்? நீதியாகவும் தர்ம முறைப்படியும் வாழ்ந்த பாண்டவர்கள் ஏன் பெருந்துன்பங்களை அனுபவித்தனர்? அவர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் எங்கே போயின? அவர்களது புண்ணியங்களை அளித்த யாகங்கள் எவை? இவற்றையெல்லாம் விட திரௌபதி சபையில் துயிலுரியப்பட்டாள். இவ்வாறான சம்பவம் வேறெங்கும் நடந்ததில்லை. பின் அவள் அசுரர்களால் துன்பத்திற்கு உள்ளானாள். அவள் அனுபவித்த துன்பங்கள் கணக்கில் அடங்காதவை. இது ஏன் முன்வினையா? கௌரவ வம்சம் ஏன் அழிந்தது? எனது தந்தையான பரீட்சித்த அரசனுக்கு ஏன் துன்பமான மரணம் உண்டானது? இவை யாவற்றையும் அறிந்த தாங்கள் நீக்கி வைக்க வேண்டும் என்றான். 65ஆம் பகுதி நிறைவடைந்தது.